எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, தாழ்மையில் இருக்கும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில தாழ்ந்த நிலைமையில எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாள உயர்த்தி ஆசீர்வதிக்க போறாரு. வாழ்க்கையில மேடு பள்ளம் வர்றது சகஜம்தானே. சில நாள் கவலையும், சில நாள் இன்பமும் வந்துட்டு இருக்கும். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த தாழ்மை, அந்த கவலை, அந்த சோர்வு வந்த உடனே கலங்கி போய் கண்ணீர் வடிச்சு எப்படி இதுல இருந்தெல்லாம் நான் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்ந்த நிலைமையில மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்போம். இப்படி தாழ்ந்த நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. தாழ்ந்து போன வேளையில எல்லாம் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் மட்டும் நமக்குள்ள இருக்கும்போது தாழ்ந்த நிலைமைய மாற்றி உயர்ந்த நிலைமைய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வர வச்சு நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இந்த காலகட்டத்துல எல்லாம் பாருங்க, உலகத்துல மனிதர்கள் உயர்ந்த நிலைமையில இருக்கும்போது அவங்கள சுற்றி 1000 கூட்டங்கள் வருவதுண்டு. உண்மைதானே? அதாவது நீங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, உங்க கையில காசு ரொம்ப நிறைய இருக்கும்போது, பண வசதி இருக்கும்போது நீங்க யாரையும் தேடாமலே அவங்க வருவாங்க. ஆனா அதே பர்சன் நம்ம தாழ்ந்த ஒரு நிலைமையில துவண்டு போய் இருக்கும்போது, ஒருவேளை பணம் இல்லாம உடம்பு ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கும்போது, நம்ம உயர்ந்த நிலைமையில இருக்கும்போது நம்ம தேடி வந்த மனிதர்கள் நம்ம தாழ்ந்த நிலைமையில இருக்கும்போது நம்மளை தெரியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போவாங்க, விலகி போவாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்படி நல்லா பேசிட்டு பழகிட்டு இருந்த உறவுகள் நம்ம தாழ்ந்த நிலைமையில இருக்கும்போது நம்மளை புறக்கணிச்சு போகும்போது மனசு வலிக்கும். என்ன, எல்லாரும் என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன், ஆனா இப்போ என்னைய யாருமே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கீங்களா? தாழ்ந்த நிலைமையில இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி கவலையோட இருக்கீங்களா? உங்களை பார்த்துதாங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்ந்த நிலைமையில இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு உடனே மறு உத்தரவு அருளி செய்வேன். உன்னை எல்லாரும் விலக்கி தள்ளினாலும் நான் உன் கூட இருந்து உன்னை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றாரு. தாழ்மையில இருக்கிறவங்கள ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. குறிப்பா எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில கவலையோட கண்ணீரோட இருக்கிற இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. நான் பாவியா இருக்கிறேனே, என்ன ஆண்டவர் நேசிப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பாவியை நேசிக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய பரிசுத்த தேவன். நீங்க எந்த பாவம் செய்தாலும் ஆண்டவர் என் மகன் என் மகள் அப்படின்னு சொல்லி பாரபட்சம் இல்லாம ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க இன்னைக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க தாழ்ந்த நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கைய உயர்ந்த நிலைமைக்கு ஆண்டவர் மாற்றுவாரு. நம்ம வாழ்க்கையில எந்ததான் வேலை செய்தாலும் ஒரு உயர்வே இல்லையே, எப்பவுமே நம்ம தாழ்ந்த நிலைமையில இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? சில தாழ்ந்த நிலைமை, அதாவது வறுமையை கொண்டு வந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வராதபடிக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தடையை உண்டாக்குறது யாரு அப்படின்னா நம்ம செய்த பாவங்களுங்க. பாவங்கள்லேருந்து நம்ம மனம் விரும்பணும். நம்ம வாழ்க்கை ஒரு செல்வ செழிப்பா மாறணும், ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா பரிசுத்த தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம செய்த பாவத்திலேருந்து மனம் திரும்பி ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்டு அவரோடு நம்ம வாழும்போது
எவ்வளவுதான் வறுமை இருக்கட்டும், எவ்வளவுதான் நீங்க தாழ்ந்த நிலைமையில இருக்கட்டும், யார் தான் உங்க பக்கத்துல இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் உங்க பக்கத்துல உங்க கூட இருந்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவாரு. கலங்கவே கலங்காதீங்க. இப்ப நம்ம பைபிள்ல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் உயர்த்துவதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது நம்ம தாழ்வான நிலை மாறி உயர்ந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு பைபிள் நிகழ்வுகளை பாருங்க. தாவீது, இந்த தாவீது எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தாவீது தன்னுடைய சகோதரர்களால் ஒதுக்கப்படுறாரு. சாதாரண ஒரு சிறுவன் ஆடு மேய்க்கிற ஒரு தொழிலை செய்துட்டு இருக்கிறாரு. அப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தாழ்மையில இருந்த அந்த தாவீதை ஆண்டவர் நேசிச்சாரு. ஆண்டவர் நேசிச்சு சாதாரண ஒரு ஆட்டு மேய்க்கிற தொழிலை செய்துட்டு இருந்த அந்த தாவீதை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. பாருங்க, எப்படி தாழ்மையில இருந்த அந்த தாவீதை எப்படி உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரோ, அதே போலதான் உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாம எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாழ்ந்த நிலைமையில இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கையில எந்த ஒரு உயர்வுமே வராது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான யோசனையோட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா? கவலைங்காதீங்க. உங்களை உயர்த்த தேவன் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க ஒரு விசுவாசம் மட்டும் வச்சா போதும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் பக்கத்துல இருக்கிறாரு, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போனாலும் ஏசப்பா என்னை கைவிட மாட்டார். போதும், இந்த விசுவாசம் போதும் உங்க வாழ்க்கைய உயர்த்தி செல்ல. ஆண்டவர் சிறிய விசுவாசம் இருந்தாலே போதும் தானே சொல்றாரு. நீங்க விசுவாசிச்சு அவருக்கு உண்மையா இருந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்த தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீங்க அவரை ஆராதிக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கை தாழ்ந்த நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கை ஆண்டவர் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. ஒருவேளை உங்க தொழில்ல ஒரு நஷ்டம் ஏற்பட்டு தாழ்ந்த நிலைமையில இருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம். எல்லா சூழ்நிலையும் மாற்றி, எல்லா வேதனையும் மாற்றி, எல்லா இதையும் ஆண்டவர் வந்து வழி நடத்தி உங்க வாழ்க்கையில, துவண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கையில, வறண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கையில, தாழ்ந்த நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களை அதிசயத்தை காண செய்ய போறாரு. கலங்காதீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில தாழ்ந்த நிலைமையில கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களுக்கு அந்த வறுமையை, அந்த துன்பத்தை, அந்த சோர்வை நீக்கி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறவங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலை கொடுத்து தேற்றவாளனாக தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க வாழ்க்கையில தாழ்ந்திருக்கிற அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்து தாழ்ந்த உங்க வாழ்க்கையை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.